தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திமுக என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எஸ்ஐஆரா இருந்தா பரவாயில்ல, இது வந்து ஒரு மனுஷனோட குடியுரிமையை செக் பண்றதா இருக்கு, என்ஆர்சியை இன்டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஜனநாயகத்தை நம்புகின்ற எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒரு அச்சம் வந்திருக்கு. என்னென்னா நம்மளுடைய குடியுரிமை போயிடும், அப்புறம் வந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் மத்தியில் வந்துடும். எஸ்ஐஆரில் இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க இல்லையா, அந்த அறிவு திருவிழாவுக்கும் அந்த மேடையில் பேசியவர்களுக்கும் அந்த பேச்சை ரசித்து கேட்டவர்களுக்கும் அறிவுங்கிறது என்ன என்ன அறிவு இருக்குது? இது சர்ச்சைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற டாபிக்லாம் விட்டுருங்க. திமுகவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? அறிவு என்பது திமுகவை பொறுத்தளவு இந்த சேனல்ஸ்லாம் பிரைம் சேனலில் 7 மணிக்கு மேலே வந்து உட்காந்துட்டு டிங்கு சான் சிங்கு சான் சிங்கு சான்னு சவுண்டாக சொல்லிட்டு போகிறது. அதே தானே அதிமுகவினரும் செய்கிறாங்க. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர் பணிகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட திட்டம்ட்டு திருமாவளவன் அவர்களும் சொல்கிறாரு. இதுக்கு ஏன் நம்ம அதிமுக வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்களாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா இதே ஆர்எஸ் பாரதி, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் இங்கே வந்து நிறையா வாக்குகள், தவறான வாக்குகள் இருக்குது, இறந்து போனவங்க கூட இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போவார். கோர்ட்டுக்கு போவார், கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, எல்லாமே பண்ணிகிட்ருப்பார் அவர். இன்றைக்கி அதே திமுக தான் வந்து இதை வந்து தீவிரமாக எதிர்க்குது அப்படின்னு. இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து பொய்யான வாக்குகள் இருந்திருக்கு. ஒரு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மாடலோட பேரில் ஒரு 50-100 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை அவரும் வைக்கிறாரு. அதுக்கு இன்ன வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. இப்போ பீகார் மாதிரி ஒரு இடத்துல இல்லை, இந்த பார்டர் ஏரியா இருக்காங்க பாருங்களா, இந்தியா மேப்பில் நீங்கள் அந்த பார்டர் ஏரியாவில் இருக்க ஸ்டேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஊடுருவல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து அவங்க தீவிரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் பங்களாதேஷ்லேருந்து இந்த பக்கம் வந்தவங்க, மியான்மர்லேருந்து வந்தவங்க, அங்கேருந்து வந்தவங்க, இங்கே அந்த ஊடுருவல் பிரச்சனை. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஊட்டுரிமை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காங்கிரஸ் காலத்துலேருந்துமே அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த பிரச்சனையை எல்லாம் கொண்டு வந்து இந்த வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து அது மாறுது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருதல் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே வேறு ஸ்டேட்காரங்க யாரும் வரப்போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஸ்டேட்டுன்னொன்னே இப்போ அந்த ரீசெண்டாக ஒரு 20 இயர்ஸாக பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஆட்கள் இங்கே உள்ளுக்குள்ளே வராங்க. அப்போ அவங்க எதுக்கு வராங்க? ஊடுருவி வரல, அவங்க வேலைவாய்ப்புக்காக வராங்க. வேலைவாய்ப்புக்காக இங்கே ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், ஒரு 4-5 வருஷம் இருக்கலாம். பர்மனெண்ட்டாக யாரும் இருக்க போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க இங்கே இந்த ஓட்டுக்கு 26 வந்து எலெக்ஷனுக்கு இங்கே ஓட்டு போடுவாங்க. 31க்கு அவன் சொந்த ஊருக்கே அவன் பீகார்காரங்க போயிருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அவன் 31 எலெக்ஷனுக்கு அங்கேயே போயிருக்கலாமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு முறையும் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிவைஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் ஒரு தெளிவாக கொடுத்துருந்தா இன்னைக்கு திமுக வந்து இப்படி இது முற்றிலுமே ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எஸ்ஐஆரா இருந்தா பரவாயில்ல, இது வந்து ஒரு மனுஷனோட குடியுரிமையை செக் பண்றதா இருக்கு, என்ஆர்சியை இன்டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அது ஓரளவுக்கு நியாயமான குற்றச்சாட்டு மாதிரி தானே? இல்லை சார், நீங்கள் வந்து மேம்போக்கா எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ என்னன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஜனநாயகத்தை நம்புகின்ற எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒரு அச்சம் வந்திருக்கு. என்னன்னா நம்மளுடைய குடியுரிமை போயிடும்,
அப்புறம் வந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் மத்தியில் வந்திருக்கு. அப்போ அது வந்திருக்கும் போது அதை வந்து சரி செய்ய வேண்டியது மத்திய அரசோட கடமை, சரிங்களா? அப்போ அதற்கு சரியான ஒரு பதிலை மத்திய அரசு கொடுக்காத போது தான் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் வருது, குழப்பங்கள் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? அதாவது ஏற்கனவே இங்கே வந்து செத்து போனவங்க அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சுல, இவிகேஎஸ் ஜெயிச்சார்ல, இவிகேஎஸ் இளங்கோவன், அவர் ஜெயிச்சப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் மட்டும் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 40,000 போலி வாக்குகள். எத்தனாயிரம்? 40. அப்போ அந்த 40,000 போலி வாக்குகளை வச்சு தான் அந்த எலெக்ஷனில் இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ்காரர் திமுகவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த கிளீனப் ப்ராசஸ் வேணுமா வேண்டாமா? அப்போ அந்த பூத்தில் வந்து அதிமுக நிர்வாகிகள் சரியா வேலை செய்யலன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் அதாவது இது ஒவ்வொரு முறையும் இப்போ இதே தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி இந்த கேஸை கொண்டு போகும்போது அப்போ காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்ஸ் அங்கே சரியாக வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதிமுகவை எடுத்தாலும் சரி, திமுகவை எடுத்தாலும் சரி, 2 பேருமே இன்றைக்கி களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ திமுக காரங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மை அவர் எங்கே வச்சுருக்காருன்னு கூட சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அந்த பிஎல்ஓவுக்கு பதிலாக ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது யார்? டிஎம்கே ஐடி விங்கில் இருக்கிற ஆட்கள். சில இடங்களில் டிஎம்கே ஐடி விட்கள், சில இடங்களில் வந்து டிஎம்கேவோட கட்சிக்காரங்களே பொறுப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே போய் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த தேசத்துலேயும் வந்து உங்களோட குடியுரிமையே பாதிக்கப்படும்னு இந்த பக்கம் ஒரு பீதியை கிளப்புறீங்க இல்லையா? அப்போது அந்த பீதிங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக போலி வாக்காளர்களை எப்படியாவது உள்ளே நுழைச்சிருது, நம்ம ஏற்கனவே இவங்க நுழைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல, அதை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுல இன்றைக்கி திமுக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னா, பாஜக உண்மையிலுமே அது குடியுரிமை சட்டத்தை வந்து இன்டெரக்டாக அமுல்படுத்துது அப்படின்னா, இந்த வாக்கியத்தை, இந்த கான்செப்டை, இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எங்கே உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஃபைல் தாக்கல் பண்ணியிருக்கீங்கல்ல, அங்கேயும் சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே இதை சொல்லலை. அப்போ இது திமுக வந்து எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை அறுவடை செய்ய பார்க்குது. என்னன்னா, நாங்கள் தான் இங்கே வந்து பிஜேபிக்கு சரியான போட்டியாளர், எதிராளியெல்லாம் கிடையாது. 2 ஈடியை விட்டாங்கன்னா காலில் விழுந்துருவாங்க. இந்த கும்பல் எதிராளி கும்பல்லாம் கிடையாது. அவங்க எடப்பாடியை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க வந்து திமுகவை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அப்போ இந்த அவர் பேர் என்ன, அந்த மூத்தவர் பேர் துரைமுருகன் மேலே போன வருஷம் ஒரு பெரிய மணல் மாஃபியா கேஸ் போட்டாங்க. என்னாச்சு? இடி ரெய்டெல்லாம் வந்துச்சு, என்னாச்சு? அதுக்கப்புறம் துரைமுருகன் வயசான காலத்தில் டெல்லிக்கும் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒன்றையும் காணாமே. இப்போ காலில் விழுகிறது துரைமுருகனா, ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? அப்போ நீங்கள் சும்மா ஸ்டேஜில் என்ன திருவிழா நடத்துனாங்க? ஏதோ ஒரு வீணாப்பான அறிவு திருவிழா. அறிவுக்கும் திமுக காரங்களுக்கு உண்மைக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் இதை வந்து ஒரு அதிமுகவில் இருந்து சொல்கிற ஒரு ஆளாக கேட்கல. உண்மையிலேயே அறிவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சம்பந்தம்? இதில் என்ன மேடம் இருக்கு? 6 வாட்டி ஆட்சி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அறிவு இல்லாமலே மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன மேடம் இது அறிவுன்னா? நான் கேட்கறது இன்னைக்கு இருக்கிற திமுக, ஸ்டாலினோட திமுக, உதயநிதி ஸ்டாலினோட திமுக. இந்த உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்கும் அறிவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. ஜேர்னலிஸ்ட் தானே, எப்படி மேடம் இல்லைங்கிறீங்க? சொல்லுங்க. என்ன சம்பந்தம்? திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. மகளிர் உரிமை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிங்க் வண்டிலாம் கூட பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன மேடம் அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க முதல்வர்? அறிவு இருக்கான்னு கேட்கறது நான் காமெடிக்காக கேட்கல. ஐ எம் ரியலி வெரி சீரியஸ் அபவுட் தட். உண்மையிலும் இவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துனாங்க இல்லையா, அந்த அறிவு திருவிழாவுக்கும் அந்த மேடையில் பேசியவர்களுக்கும் அந்த பேச்சை ரசித்து கேட்டவர்களுக்கும் அறிவுங்கிறது என்ன அறிவு இருக்குது? இது சர்ச்சைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற டாபிக்லாம் விட்டுருங்க. திமுகவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க? மேடையில் பெண்களை ஆபாசமாக பேசுறது நீங்கள் அறிவுன்றீங்களா? ஒரு முதல்வரை இரட்டை அர்த்தத்தில் பேசுவது அறிவுன்னு சொல்கிறீங்களா? ஒரு துணை முதல்வர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு இந்த ஜனநாயகத்தோட
அந்த சட்டமன்ற மரபுகளை மதிக்கின்ற ஒரு துணை முதல்வராக நீங்கள் மேடையில் எப்படி பேசணும்? கண்ணியமாக பேசணும். கண்ணியமாக. அவரோட பேச்சை கேட்டிங்களா? அந்த அறிவு திருவிழாவில் அவர் பேசுன அந்த பேச்சை, அவர் வந்து கால்கள்னெல்லாம் பற்றி பேசுகிறாரு. நைட்டு 12 மணிக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு நீங்கள் எந்த கால்களை தேடுகிறீர்கள் உதயநிதி அப்படின்னு ஒரு அதிமுக கார் கேட்டார்னா, உதயநிதி அவர்கள் தூக்கு போட்டு மருந்து குடித்து இல்லை திரும்பவும் பாலிட்டாயில் கொடுத்து ஏதாவது பண்ணிடுவாரா? மரியாதை பேசலாம்ல, துணை முதல்வர் மேடம் அவர். இப்போ நான் பாலிடாயில் அந்த அம்மா அந்த ஒரு ஆக்ட்ரஸ் காலு ஒரு மாடலோட காலு இப்படின்லாம் நான் உங்களுக்கே தேவராஜ் தெரியும், நான் இப்படிலாம் திறந்தாழ்ந்து பேசுகிறேன் ஆள் கிடையாது. அப்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட தரத்துலேருந்து நம்ம குறையிற மாதிரி ஒரு துணை முதல்வர் பேசுகிறார். அந்த துணை முதல்வருக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் உண்டு என்று, ஏன்னா எனக்கு அவர் தானே துணை முதல்வர். இதே வாரிசு அரசியலில் வந்தவர் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை போல நம்ம துணை முதல்வர் எங்கேயாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பெரிய உரை நிகழ்த்தி இருக்கிறார், இங்கிலாண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் போய் உரை நிகழ்த்தி இருக்கிறார், இல்லை உச்சநீதிமன்றத்திலேயே நின்று பெரிய அளவுக்கான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார், இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டு கான்ஃபிடென்ட்டாக 1 மணி நேரம் நீ கேட்குற கேள்வியை கேளு நான் பதில் சொல்கிறேன் சொல்லியிருக்காரா? மாணவர்களுக்கு அறிவுரைலாம் சொல்லியிருக்காரு. பட்டப்படிப்பு மட்டும் போதாது, அது மேலேயும் நல்லா படிக்கணும் அப்படின்லாம். இல்லை உங்கள் அறிவுரை சொல்லுங்கள். இல்லை பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது, டிகிரி மட்டும் வாங்கினா போதாது, நிறைய படிக்கணும், நீங்கள் அதுக்கு மேலெல்லாம் நல்லா படிக்கணும்னு மாணவர்களுக்குலாம் அட்வைஸ் படிக்கணும். அதில் ஏதாவது ஒரு உண்மைக்குமே அறிவு இருக்கிற ஒரு மாணவன் ஒருத்தர் இருப்பான்ல, அதில் அந்த அறிவு இருக்கிற மாணவன் எந்திரிச்சு, சார் பட்டப்படிப்புக்கு அப்புறம் நான் என்ன படிக்கணும் சொல்லுங்கள் சார்னா, உங்கள் முதல்வருக்கு நம்ம துணை முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியுமா? பதில் சொல்ல தெரியுமா சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கேள்வியை, திமுகவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னா, அந்த அறிவு திருவிழாவில் ஒருத்தர் வந்து பேசுகிறார், சமூக நீதி என்பது யாது தெரியுமா? பத்திரிகையாளரான என்னை இந்த மேடையில் அமர வைத்து விட்டு, என்னை பேச வைத்து விட்டு ஒரு மூலையில் சேர் போட்டு உட்காந்துருக்காரே, இதுதான் சமூக நீதி, இதுதான் சமத்துவம். நீங்கள் சும்மா கூகுளில் தட்டி பாருங்கள், வாட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ்னு. சோசியல் ஜஸ்டிஸ் வந்து சொல்லுதா, எவன் ஒருவன் உனக்கு நன்றாக ஜால்ரா போடுகிறானோ அவனை மேடை ஏற்றி தற்புகழ்ச்சியாக பேசவை, அதுதான் சமூக நீதினு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அதனால தான் கேட்குறேன், திமுகவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம ஒரு நாள் நிறைய பேசணும், சரிங்களா? ஆனால் அறிவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு எவ்வளோ ஒரு மன தைரியம் இருந்தால் அறிவு திருவிழான்னு வேற இதை நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு சின்ன அறிவு திருவிழாவில் என்னையா அப்படி பேசுனீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஊழல் நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. பார்ப்பான் நம்மளை இந்த சிஸ்டத்தில் வந்து, இந்த டெமோக்ராட்டிக்கான இந்த சிஸ்டத்தில் நம்மளை வந்து சுதந்திரமாக இயங்க விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஓபிசி மேலையெல்லாம் என்னது ஊழல் வழக்குகளை போடுகிறான். எவ்வளோ உயரிய சிந்தனை சார். நீ திருடி தின்பதற்கு, அடுத்தவனோட வேலை வாய்ப்புக்கு காசை வாங்கிட்டு 900 கோடி சம்பாதிப்பதற்கு, மணலில் திருடி ஊழல் செய்வதற்கு, கரண்ட்டில் திருடி ஊழல் செய்வதற்கு, 10 ரூபாய் ஒவ்வொரு 10 ரூபாயில் அது 30 ரூபா 40 ரூபான்றாங்க ஃபீல்டுக்கு போனால், 30 ரூபா 40 ரூபா ஒரு பாட்டிலுக்கு நீ திருடி தின்பதற்கு ஊழல் வேணும்னு மேடையில் பேசுகிறீங்க. அதை நீங்கள் என்ன திருவிழா சொல்கிறீங்க? அறிவு திருவிழா. அறிவு திருவிழான்னு சொல்கிறீங்க. அதனால தான் கேட்குறேன், ஒரு திமுக தொண்டனுக்கும் ஒரு உடன்பிறப்புக்கும் இன்றைய தேதியில் இன்றைய ஸ்டாலின் திமுகவுக்கும் அறிவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இல்லை இதை பார்க்குற உடன்பிறப்புகள் தயவு செய்து, நீங்கள் யூஸ்வலாக எப்பயும் போல என்ன கேட்டால் வார்த்தையில் திட்டிட்டு போங்க, ஐ ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஏன்னா அதுதான் உன் அறிவின் தரம், உன் உள்ளத்தின் தரம், உன் வளர்ப்பின் தரம்னு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால என்ன தவறாலும் திட்டிட்டு போ. ஆனால் தயவு செய்து இந்த கேள்விக்கு திமுக காரங்கள்ட்ட கெஞ்சி கதறி அழுது கேட்குறேன், அறிவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள் சார். ரெண்டாவது, அறிவுனா முதவங்களே என்னென்னு டிஃபைன் பண்ண சொல்லுங்கள், அது என்னென்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்க சொல்லுங்கள். அறிவு என்பது திமுகவை பொறுத்தளவு இந்த சேனல்ஸ்லாம் பிரைம் சேனலில் 7 மணிக்கு மேலே வந்து உட்காந்துட்டு டிங்கு சான் சிங்கு சான் சிங்கு சான்னு சவுண்டாக சொல்லிட்டு போகிறது. அதே தானே அதிமுகவினரும் செய்கிறாங்க. எது? ஆமாம் சார், அதிமுக தான் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி, என்னது ஒரு 60-65 வயசு ஒரு சீனியர்
பத்திரிகையாளர் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னன்னு, உதயநிதி அவர்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள் எங்க டிபேட்ல. அதே பத்திரிகையாளர் இந்த அறிவில்லாத ஒரு திருவிழா நடத்துனாங்கல்ல, இந்த அறிவு திருவிழாவை பார்த்து விட்டு எழுதுகிறார், உதயநிதி தன்னை செதுக்கி கொண்டார். இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் உதயநிதி தன்னை செதுக்கி கொண்டார். நான் உங்களை தோழர் என்று அழைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். பார்க்குறீங்களா இல்லையா அந்த கூத்தெல்லாம்? இவங்க இந்த மாதிரி ஒரு அறிவுகட்ட சுயநல கூட்டம் தான் இன்னைக்கு மீடியாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு நீங்கள் இந்த சுயநல கூட்டங்களை பார்த்து அவங்கள மாதிரி சுயநலமாக இருக்க போகிறீங்களா, இல்லை உண்மையிலுமே மீடியானா ஒரு ஜேர்னலிஸ்டுனா ஒரு ஆளும் கட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பவர்களாக இருக்க போறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து அது ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் இதை வைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வந்து உங்களுடைய உதாரண புருஷங்களாக மனதுக்குள் தயவு செய்து ஏற்றிக்கொள்ளாதீர்கள். ஓகே மேடம். அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சமீப நாட்களாக பல்வேறு கொலை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், கடத்தல் சம்பவங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதா நிறைய செய்திகள்லாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்களும் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக பிங்க் ரோந்து வாகனம்லாம் தொடங்கி வச்சிருக்காரு. இது நல்ல திட்டம் தானே மேடம்? இது அதாவது இல்லை, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, பக்கத்தில் இருக்கவனை பார்த்து நம்ம காப்பி அடிப்போம். அப்போ அவன் பேப்பரில் வந்து எந்த ஒரு இடத்துல ஒரு செத்து போன அவன் அப்படி அடிச்சுதான்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஏதோ ஒரு இது போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்த அந்த பேப்பரை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு வைப்பானா. அந்த மாதிரி இது ஒரு அடிச்சான் காப்பி திட்டம். 2016 அம்மா கொண்டு வந்த திட்டம். இந்த அம்மா பேட்ரோல்னே இன்னைக்கு 1-2 வாகனங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அந்த பிங்க்கு. ஆனால் ரொம்ப வெளிரி போச்சு அந்த பிங்க்கெல்லாம். இந்த எங்களோட வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்லேயே போனீங்கன்னா அங்கே 1-2 வாகனம் நின்றுட்டுருக்கும். நிறையா வாகனங்கள் இன்னைக்கு செயல் இல்லாமல் இருக்குது. அப்போது அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே அடிச்சாங்க காப்பியாக கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்காங்க? அதுக்கு ரோந்து வாகனம். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜெனூனா இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த ஒரு திட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம், நாங்கள் கொஞ்சம் அதை பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற நேர்மை கூட உங்களுக்கு இல்லை. இது மட்டும் கிடையாது, இந்த அம்மா பேட்ரோல் வாகனம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி காலையில் இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்கள் செய்த சிறப்பு திட்டங்கள், காலையில் குழந்தைகளுக்கு சிறப்பு உணவு கொடுக்குறோம், காலை சிற்றுண்டி கொடுக்குறோம்னு சொல்கிறீங்களா, அதுவே ஐயா இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இங்கே சென்னை மாநகராட்சியில் மட்டும், இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கொண்டு வந்தோம். கொண்டு வந்த உடனே கொரோனா வந்துருச்சு. 2019 கொண்டு வந்தது, 20 கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு 6-7 மாதம் செயல்பட்டு அந்த திட்டத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இவங்க கொண்டு வந்தது. அப்போது நீங்கள் எந்த திட்டம் செய்கிறதுனால உங்களுக்கு யார் ஒரு பயணியராக அந்த இடத்துல யார் இருக்கா? அதை முதலில் உருவாக்கியவர்களாக யார் இருக்காங்கன்னா, திமுகவுக்கு வந்து அதிமுக இருக்குது நிறைய திட்டங்கள்ல. அந்த திட்டத்தை காப்பி அடிச்சுட்டு அதை கூட சொல்லாமல் போகிறீங்க அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு அந்த பிங்க் வாகனத்தை இவர் திறந்து வைத்த போது எல்லாத்துக்குமே தெரியும் இது அம்மா கொண்டு வந்த திட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஸ்டாலின் ஐயாவுக்கு அவர் வயோதிகத்தின் காரணமாக கொஞ்சம் மெமரி லாஸ் இருக்குது. அதர்வைஸ் அவருக்குமே அது தெரிஞ்சிடும். சரிங்களா? இல்லை, நான் வந்து அவர் அதை கிண்டல் அடிக்கணும்னு சொல்லுங்கள், ஒரு உண்மையான கன்சர்னில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, பாருங்கள் அப்படி எதிர்கட்சி தலைவர் வந்து எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த கேள்வியை அவரால் உள்வாங்கவே முடியல. அதுக்கு மாறா ஒரு பதில் சொல்லிட்டு போறாரு, அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லிட்டு போறாரு. அப்படிங்கும்போது அப்பதான் நமக்கு ஒரு பயம் வருது. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு சின்ன கேள்வியவே இவர் இவ்வளவுதான் கிரகிச்சுக்கிறாரு அப்படின்னா, மற்ற பெரிய இந்த நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெரிய விஷயங்களை சொல்லி இவர்கிட்ட எப்படி புரிய வச்சு அது எப்படி இவங்க கையெழுத்து வாங்குறாங்கன்றதே தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்களோட பாதுகாப்பு வந்து ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து போய் சொல்கிறது அவர் கிரகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிறாரான்றதே தெரியல. ஏன்னா டிஜிபியை கூட இன்னும் நியமிக்கல. அது டிஜிபி நியமிக்கலைன்னா இவங்க வந்து உடனே அதுக்கும் மத்திய அரசு மேலே பழிய போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்களை உள்ள விடணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னா இவங்களுக்கு என்னன்னா அந்த ஆட மாட்டாதவன் தெருக்கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி, உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னா எல்லாத்துக்கும் மத்திய அரசு கையை காட்டிட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற இவங்களோட இது. ஆனால் இங்கே பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்றது இவங்களுடைய இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சரவையின் கீழ் அவரோட இந்த ஆட்சியில் அந்த கல்வித்துறை இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா
போக்சோ வழக்குகள் வந்து டே பை டே அதை அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மெனாஸ், ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஆசிரியர்கள் தான் கற்றுக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸையே வந்து முலாஸ் பண்ணுறாங்க, அந்த குழந்தைகள்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய சோசியல் மெனாஸ். ஆனால் அதுக்கு இன்னும் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தீங்களா? இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போக்சோவில் போட்டோம், நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம், இத்தனை பேத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% ஆஃப் கேசஸில் இன்னும் நீதியே கிடைக்கல. அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. நான் ஒரு குழந்தை வந்து ஒரு 17 வயசு வரைக்கும், +2 முடிக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை அதிகமாக இருக்கிற இடம் எது? பள்ளிக்கூடம். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா அது என் கல்வியை தானே பாதிக்கப்படும். ஒரு ஆம்பளை பையனை விட இன்னைக்கு ஆம்பளை பசங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு பெண் குழந்தை நம்மளே இப்போ தான் 2வது ஜென்ரேஷனோ 3வது ஜென்ரேஷனோ ஸ்கூலுக்கு அதிகமாக போகிறோம். அப்போது இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளத்துக்கு இன்ன வரைக்கும் அன்பில் மகேஷ் ஒரு அறிவே இல்லாதவர், அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கல்வி அமைச்சர் ஏங்க, நீங்கள் வந்து உண்மையிலுமே அவர் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு மனிதராக இருந்தார்னு வச்சுக்கோங்க. சென்சிட்டிவான மனிதராக இருந்தால் அந்த போக்சோ தினம் ஒரு கேஸ் வருது. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் போச்சு, மதுரையிலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரியா? அப்போ தினம் எத்தனை ஸ்கூல் இருக்குது? 5000 கிட்ட ஸ்கூல் இருக்கு. தினம் இது ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? நீ இந்த மாதிரி போக்சோவில் இந்த பள்ளி குழந்தைகள்கிட்ட உங்கள் பேர் வந்தால் அன்னைக்கே உங்களை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எங்குமே வேலைக்கு சேர முடியாது, தனியார் நிறுவனங்களில் கூட நீங்கள் வேலைக்கு சேர முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் இன்ன வரைக்கும் கொண்டு வரல? அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தன்னோட பிஏ வழியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறதுக்கான வசூலை மட்டும் நல்லா வசூலிக்கிறீங்களே. 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்னு அவன் சக்திக்கு தகுந்த ஒவ்வொருட டீச்சருக்கு ஏற்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வருகிறேன். ஏன்னா அவரோட அதிர்ஷ்டம், அவருக்கு வந்து டெல்லியில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் இன்னை வரைக்கும் அவர் வீட்டுக்கு இடி ரெய்டு வரல. இவர் நல்லா அழகாக கொண்டு போய் கே நேருவை மாட்டி என்னது அண்டர்ஸ்டாண்டிங் டெல்லியோட. அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கோம் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து. அது ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான உறவு, சரிங்களா? இவங்கள்ட்ட இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஐயா நான் சம்பாதிக்கிறத சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்றேன், என்னை கண்டுக்காதீங்க. ஆனால் நான் வந்து போட்டு கொடுத்துருவேன், ஒருத்தரை போட்டு கொடுப்பேன். எங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் அவர் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரை போட்டு கொடுக்குறேன், தயவுசெய்து அவர் வீட்டுக்கு ஐடி போய் ரெய்டு போய் அவரை ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா, அப்படி சும்மா டிஸ்டர்ப் பண்ணுங்க ஐயா பண்ணி விட்டு. இப்போ நேரு சாரை வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே நீங்களும் திருச்சி சிவாவும் எவ்வளோ அழகாக சிரிச்சுன்னு இருக்கீங்க, எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் இப்போ அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி தகவல்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கறதே கட்சிக்குள்ளே இருக்கிற திமுகவினர் தான், சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு இல்லைய, பெண் குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியோ இந்த போக்சோவை பற்றினதோ எந்த ஒரு சென்சிட்டிவாக ஒரு உணர்வு ரீதியாக யோசிக்கின்ற ஒரு ஆளாக அன்பில் மகேஷ் இல்லாததுனால தான் பெண் குழந்தைகளோட பள்ளியில் படிக்கின்ற பெண் குழந்தைகளோட பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. 2வது நம்ம முதல்வர் பொறுத்தளவுக்கு அவரும் கீழே இருக்கிற காவல்துறை இந்த கஞ்சாவையும் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த தவறுகிறதுனால் எங்கே போனாலும் இன்னைக்கு லேடிஸ் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே பத்திரமா வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாறி இருக்கு. பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத்தனை 4 வருஷமாக பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோன்னா 4.5 வருஷம் அதிமுக திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சு, அது அம்மா திட்டத்தை காப்பி அடிச்சு அதை அப்படியே நீங்கள் பிங்க் வண்டி ஒரு 4 வண்டியை விட்டால் சரியாயிருமா? இந்த பிங்க் வண்டி அந்த கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட அந்த பொண்ணு ரேப் பண்ணாங்களே, இந்த பிங்க் வண்டி அங்கே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அம்மா கொடுத்த பிங்க் வண்டி அங்கே போயிருந்தால் இந்த அவலம் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காரு. கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடன்பிறப்புகள் 10 மணிக்கு யார் அந்த பொம்பளை பிள்ளைய அங்கே போக சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு பழைய அந்த பிள்ளை மேலே தூக்கி போட்டு நம்ம போலீஸ் துறையோட அந்த காவல் பேட்ரோல் வண்டி போகாதது அதை அப்படியே நம்ம மறைச்சிடலாம்.
இதுதான் இங்க வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற பொறுத்திருந்து பாதுகாப்பு. பார்ப்போம் மேடம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வருதா, இல்லை தேர்தலுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இல்லை எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம்.